நான் இப்படி இருக்கிற நிலைமைக்கு காரணமே என் வாய் தான். என் வாழ்க்கை தரமட்டமாய் நாசமா பண்ணது என் வாழ்க்கை. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம் இல்ல. ஹலோ கடுப்பேத்தாத ஓடி போய் வெங்காயம் மயிர் உடிச்சு விடுற ஆளுல சோறு மட்டும் வேமா கேட்கிற பொறம்புக்கு பேடட்டேன். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ உன்னிடம் இருக்கிறது. என்னடா சொட்ட என்ன பண்ணி கூட்டிட்டு வந்து சாணி எல்லாம் விட்டுட்டான். ஹே எருமை, கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே, நீ ஒரு ஏழை ரூபாய் எதுவும் கிடையாதுன்னு. நான் அப்பவே உஷாராயிருப்பேன்ல. நான் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னேன், நீதான் என் உலகம், உன்னை தவிர வேற எனக்கு எதுவும் கிடையாதுன்னு. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. நல்ல வேலை நான் அதை விதிக்கல. உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேன். உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு ஒரு மாத்திரை மருந்து வாங்கி தருவோம். அப்பெல்லாம் எதுவும் இல்ல, அம்மா மாதிரி பார்த்துப்பேன், அம்மா மாதிரி பார்த்துப்பேன் மட்டும் பீத்துக்கிறது. அப்படியே என்னையே எங்க அம்மா தான் பாத்துக்கணும். இதுல நீ வேற பொடிங்க சொட்ட. உங்க வீட்டை விட்டு வந்திருக்கீங்களா? நான் தானே என் வீட்டை விட்டு வந்திருக்கேன். வந்திருக்கே இல்ல வந்திருக்கோம். எங்க வீடு ஊர்ல தான் இருக்காங்க. அப்பா அம்மா எல்லாம் நம்ம தனியா கைய வச்சுட்டா பேசக்கூடாது. பாயிண்ட் எடுத்தோட போயிருவா, டக்குன்னு போயிருவாங்க. இங்க இருக்கா பாருங்க, இவதான் என்னோட லைஃப் கெடுக்க வந்தவ. சரகடிப்பேடா அடிக்க மாட்டேன். ஏன் கேற? நான் வந்து பையனா பண்ணுவா செருப்படி பட்டு செத்துருப்ப. அப்புறம் மச்சான், இன்னைக்கு ஃப்ரைடே, அடுத்த 2 நாள் ஃப்ரீ டே தான், ஒரே என்ஜாய் தான். ಹ್ಯಾಪಿ ವೀಕೆಂಡ್. ಏನ್ ತೇಜ್ ಇಷ್ಟೊಂದು ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ ಕೂತಿದ್ಯಾ? ನಾಲ್ಗೆ ಏನಾದ್ರು ಚಾರ್ಜ್ ಗಿಟ್ಟಿದ್ಯಾ? அடியே டைனோசர் எப்படி இல்லாத? அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா.